குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் 3/12/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள், அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் இந்த புதன்கிழமை. இன்றைய தினம் குமாராலய தீபம், திருக்கார்த்திகை விரதம், கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம், முருகப்பெருமானுக்கு உரிய நாள். இன்று முருகன் ஆலயங்களிலே திருவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது, சொக்கப்பனை எரிப்பது போன்ற திருக்கார்த்திகை உற்சவங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலே நாம் கலந்து கொண்டு இறையருளையும் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் கொழும்பு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்திலே கார்த்திகை 18ஆம் நாள் மாலை அணிந்து 18வது நாள் 4/12/2025 வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணி முதல் 5:30 மணி வரையிலே கொழும்பு 13 கமலாமோடி மண்டபத்திலிருந்து சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டிலே சுவாமி ஐயப்பனுடைய உன்னதமான உற்சவங்களில் முதலாவது உற்சவமாகிய மகிஷி சம்ஹாரம் என்கின்ற சம்ஹார உற்சவம், வேட்டை திருவிழா, மகிஷி வேட்டை உற்சவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. 4 மணிக்கு ஆரம்பமாகி இந்துப்பிட்டி வீதி, கண்ணாரத்தெரு, மயிலன் சந்தியிலே இந்த சம்ஹார உற்சவம் நடைபெற்று மீண்டும் சுவாமி ஐயப்பன் சன்னிதானத்துக்கு வந்து பிராய்ச்சித்த அபிஷேகத்தோடு அன்னதான பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகளிலும் சகல அடியார்களும் கலந்து அன்றைய தினம் முருகப்பெருமானுடைய இந்த குமாராலய தீபம் என்கின்ற முருகன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற திருக்கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைத்து ஜோதிமயமாக காணுவது, முருகன் ஆலயங்களில் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு செய்கின்ற பூஜை வழிபாடுகளிலும் திருக்கார்த்திகை உற்சவத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய
திருநாளை திரு அவை மகிழ்ந்து கொண்டாடுகின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியார் 1505ஆம் ஆண்டு ஸ்பானிய நாட்டிலே பிறந்தவர். இவர் ஒரு இயேசு சபை துறவற குருவாக வர வேண்டும் என்று விரும்பி அந்த சபையிலே இணைந்து அவர் ஒரு குருவாக மலர்ந்தார். அவர் ஆற்றல் மிக்கவர், அறிவு கொண்டவர். பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற சோர்போன் என்கின்ற பல்கலைக்கழகத்திலே படித்து மேதையாக வேண்டும் என்று கனவுகள் கண்டு அவருடைய சபையினுடைய நிறுவனரும் அந்த வேளையிலே தலைவருமாக இருந்த புனித இன்னாசியாருடைய வழிநடத்துதலிலே அவர் அடிக்கடி இவரைக்கு ஒரு நினைவூட்டுகின்ற விவிலிய வார்த்தையை முன்வைத்தார். மனிதன் உலகமெல்லாம் தலதாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வை இழந்து போகக்கூடாது என்று வாழ்வினுடைய மகத்துவத்தையும் இந்த வாழ்வினுடைய பெருமையையும் உணர்கின்றவர்கள், இறைவனுக்கு இந்த வாழ்வை அர்ப்பணிக்கின்றவர்கள், பலருடைய வாழ்வை அவர்கள் அந்த வாழ்க்கையிலே மீட்பை காண வேண்டும் என்ற ஆவலை அவருடைய மனதிலே பதித்தார். அதனால் அவர் இந்த ஆசிய மண்ணிலே கால் பதித்து நீண்ட பயணங்களை மேற்கொண்டு கோடிக்கணக்கான மக்களை அவர் கிறிஸ்தவத்திலே சேர்த்தார், திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் செபிப்பதற்கு, இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுத்தார். நீண்ட பயணங்கள் மத்தியிலே பல்வேறு சவால்களுக்கும் பல்வேறு ஆபத்துக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்தவராக அவர் இரவும் பகலும் தன்னை தியாகம் செய்து பெரியதொரு அறிவாளியாக அவர் கற்பித்தல் துறையிலே அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்றல்ல, பாமர மக்களுக்கும் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமாக தன்னை அர்ப்பணித்து மறைப்பணியாளராக விளங்கினார். அவருடைய உடல் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றதுனாலே கோவா என்கின்ற பிரதேசத்திலே ஊரிலே இந்த வருடம் அவருடைய திருவுடலை பார்வைக்காக அஞ்சலிக்காக வெளியிலே அவர்கள் ஆலயத்திலே பக்தர்களுடைய வருகையை எதிர்பார்த்து வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த புனிதரை திரு அவைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இவரை இந்தியாவினுடைய அப்போஸ்தலராக கொள்கின்றார்கள். இருப்பினும் இவருடைய பயணம் இந்த பல நாடுகளை கடல் கடந்து அது இடம்பெற்றதினாலே அவர் மறைபோதக நாடுகளினுடைய பாதுகாவலராகவும் மறைபோதகத்தை தொடர்ந்தும் இன்றும் ஆற்றிக்கொண்டு வருகின்ற துறவியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றார். இவருடைய விழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய நற்செய்தியினுடைய தூதுவர்களாக பல்வேறு தியாகங்களையும் பல்வேறு விதமான எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் முன்வைத்து நற்செய்தியும் தூதுவர்களாக திகழ்வதற்கு இந்த புனிதருடைய பரிந்துரைகள் எங்களுக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர்
மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம் பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றும் இல்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.